அம்மா வந்து மரத்தின் கீழ் இருந்தது. அந்த அம்மா விசுவாசமாக தேவன் தோட்டத்தை வாக்கு தத்துவத்தில் நிலைப்படுத்தியதுனால, அந்த தீர்க்கதரிசி உறுதியாக நம்பினதுனால, சரி வா நான் வர்றேன் உன் கூட அப்படின்ட்டு அந்த படைக்கு பாராக்கை விட முந்தி செல்லுறாங்க எதிரியை நோக்கி. அங்கேயும் போய் ஒரு 10 வசனத்தை கழித்து பாருங்களேன் வாஸ்து. பாராக்கே நீ போய் அவனோட அவன் யோசித்துக்கிட்டே இருக்கான், பயந்துக்கிட்டே இருக்கான். மறுபடியும் அந்த அம்மா சொல்கிறாங்க தெபொராள், பாராக்கே நீ போ, தேவன் உனக்கு அந்த படையை ஒப்படைப்பார் அப்படின்னு. மறுபடியும் தைரியம் கொடுத்து பாராக்கு போய் ஜெயிச்சிடறான். இந்த நியாயாதிபதிகள் 5:6 பார்த்தீங்கன்னா 3 விதமான பெண்களை சொல்லப்பட்டிருப்பாங்க. தெபொராள் வந்து தீர்க்கதரிசி, பாராக்கை கூட்டிக் கொண்டு போர் முனைக்கே போகிறாங்க. அந்த தீர்க்கதரிசி எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில். அப்போ எவ்வளோ வல்லமையாக தேவன் கிருபை செய்திருக்கார். அந்த தீர்க்கதரிசி அவங்க விடாப்பிடியாக பிடிச்சதுனால தான் அந்த தெபொராள் பாராக்கை கூட்டிக் கொண்டு அந்த படையை போய் வென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்படி வரும்பொழுது அந்த தளபதி வந்து சிசரா வந்து பாராக்குக்கு தப்பித்து ஓடி வருகிறான். அப்பொழுது ஒரு பெண், யாபேல் என்கிற பெண் இடைப்படுகிறாள். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். சிசரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகோலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவன் தண்ணி தா என்று கூப்பிட்றான். இவன் தண்ணி கொடுக்காம பால்லாம் கொடுத்து, ஏன்னா அவளை உபசரித்து அவனை கொல்றதுக்காக. அவ்வளோ பெரிய வைராக்கியம் அந்த யாபேலுக்கு. அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கிறாள். அப்போ தேவ வைராக்கியம் நிறைந்த மகளாக அங்கே செயல்படுகிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பாராக்குக்கு பயந்து ஓடி வருகிறான். இங்கே ஒரு மகள் மூலமாக அவனுக்கு முடிவு கட்டுகிறார் தேவன். அந்த யாபேல் என்கிற அந்த அம்மா வந்து அவனை படுக்க வைத்து நெற்றியிலே ஆணியை வைத்து அடித்து. யாருக்காவது தைரியம் வருமா? நம்ம ஒரு பள்ளியை பார்த்தா கூட பயப்படுறோம். ஒரு படை தலைவன் வருகிறான், அவன் வந்து தஞ்சம் புகுறான். இருந்தாலும் பக்தி வைராக்கியத்தோடு அந்த பெண் வந்து அவனை வந்து ஆணியை எடுத்து நெற்றியில் அறையக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்குண்டா எவ்வளோ பெரிய பக்தி வைராக்கியம்னு பாருங்கள். அப்போ தெபொராளுக்கு இருந்த அதே தைரியம் யாபேலுக்கும் இருந்திருக்கிறது. 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 38வது வசனம் நினைக்கிறேன், 28 38. அதை பாருங்கள். அங்கே ஒரு பெண், 5ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள், சிசராவின் தாயை பற்றி சொல்லப்பட்ட. ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று புலம்பினாள். அடுத்த வசனம். அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக, அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ, அதை பங்கிட வேண்டாமோ, ஆளுக்கு 2 பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடைகளையும் போதும். சிசராவின் தாய் அது ஒரு பெண். அந்த அம்மா வந்து ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம படைத்தளபதி போனால் மயன் வெற்றியோடு வரணும், என்ன இன்னி அவனுடைய ரதம் வரலைன்ட்டு. அந்த அவங்க கூட்டாளிகள்லாம் இருப்பாங்க, பல பெண்கள். அவங்களுக்கு ஒரு முக்கியமான பெண்கள் இருக்கும்பொழுது அவங்களுக்கு பக்க பலமாக பல ஐடியா கொடுக்கறதுக்கு அல்லது மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்கும். அப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் சொல்கிறாங்க, அவர் வந்து படையை ரொம்ப ஜெயிச்சு வரணும், எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும்ல, அதனால் லேட் ஆகும். அவங்கெல்லாம் புத்திசாலிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பாருங்கள், சிசராவின் தாயோடு இருந்த புத்திசாலிகளும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. உடனே அவள் மனசை தேட்டிக்கிட்டு அதுக்கு மேலே புத்திசாலியாக சொல்கிறா பாருங்கள். ஆமாம், என் மையம் கொள்ளையடிக்கணும், ஒவ்வொருவருக்கும் 2 பெண்களை அவங்க வந்து கொள்ளையடித்து கொண்டு வரணும். எவ்வளோ தூரம் ஒரு கீழ்த்தரமான ஒரு பெண்ணாக அங்கே இருக்கிறாள் பாருங்கள். அப்போ தேவ சமூகத்தில் தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்ட தெபொராள் வந்து ஜெயிக்கிறாள், படையை விரட்டி அடிக்கிறாள். யாபேல் மூலமாக அந்த தளபதிக்கு ஒரு முடிவு தேவன் கொடுக்கிறார். இவங்களுடைய எவ்வளோ பெரிய ஒரு பொறாமை அல்லது வக்கிரமம் என்று கூட சொல்லலாம். அந்த சிசராவின் தாய் எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்கள். அதையெல்லாம் வெட்கப்பட தேவன் கிருபை செய்வார். அப்படி பல எதிரிகள் பல இடங்கள்லேருந்து வந்தாலும் நாம் வந்து வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிதானித்து செயல்பட்டோம் என்றால் காரியங்களை நமக்கு தேவன் கைகூடி வர பண்ணுவார். ஆகவே குறுக்கு வழியிலே நாம் போட வேண்டாம். ஒரு காரியத்தை அவர் சொல்லிவிட்டால் எப்படியாவது அது நடக்கும். நாம் இப்படி போய் அதை செய்து விடலாம் என்று அதற்கு மாறாக நாம் போகக்கூடாது. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் பாருங்கள். ஆதியாகமம் 33 3-7 வசனம் நாம் பார்க்கும் பொழுது,
தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். பாருங்க, ஏசாவிடம் வந்து யாக்கோபு 7 விசை வணங்கி இருக்கிறான். அந்த நிகழ்வு பார்க்கும்போது தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் தனது மனைவிகளையெல்லாம் வணங்க சொல்கிறான், பணிவிடைக்காரர்கள்லாம் வணங்க சொல்கிறான். ஆனால் குறுக்கு வழியில் போனது தான் இவ்வளோ பெரிய காரியம். ஆதியாகமம் 25:23 பாருங்கள், தேவன் என்ன சித்தம் கொண்டிருந்தார்ன்று. ஆதியாகமம் 25:23. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இதுதான் தேவ சித்தம். ஆனால் அவன் குறுக்கு வழியில், அந்த ரெபேக்காளுக்கு தெரியும் எப்படியும் யாக்கோபுக்கு மேல்படி இருக்கும், ஏசா அவனுக்கு கீழே தான் இருப்பான்ட்டு. அதையும் நம்பாமல் வேகமாக எதையாவது செய்ய வேண்டும் என்று அவனை ஏமாற்றி புத்திர சுகாரத்தையும் பாக்கி வாங்கினதுனால 33:3 பாருங்கள், இவன் 7 விசை போய் தம்பி போய் அண்ணனை வணங்குறான். ஆனால் தேவன் வந்து தம்பியை தான் அண்ணனை வணங்கணும்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வசனத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். அது பாருங்கள் எப்படி தலைகீழாக மாறுகிறது. அப்போ பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் அவருடைய சித்தத்தை எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி யோவான் 14:12 பாருங்கள், யோவான் 14:12 வசனம். அப்படி நமக்கு அவர் வசனத்தை கொடுத்தால் அந்த வசனம் வந்து எப்படியாவது கிரியை செய்யும். அதை வந்து நம் கண்ணின் மணியைப் போல காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். ஏசப்பா சொன்னது, என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இப்போ நீங்கள் போய், இப்போ நாங்களாம் வாத்தியார் இருக்கும்போது பரீட்சையில் பசங்கள்கிட்ட கேட்கும்போது ஏதாவது எங்களுக்கு தெரியாது ஏதாவது சொல்லிவிட்டு அவனை எப்படியாவது ஃபெயில் பண்ணணும்னு தான் நினைப்போம். இது வந்து உலக பிரகாரமாக. அதே மாதிரி நீங்கள் போய் ஏதாவது இந்த கலைகள்லாம் கட்டுறவங்களும் அந்த வாத்தியாரையெல்லாம் மீறக்கூடாது, அவங்களுக்கு வணக்கம் செலுத்தி தான் செய்யணும் அப்படின்னு. ஆனால் உலக பிரகாரமாக அப்படி இருக்கும்போது நம்ம ஏசப்பா வந்து எவ்வளோ பெரிய காரியத்தை இந்த மனுக்குலத்துக்கு கொடுத்துடும். என்னிலும் பெரிதானவர்களை செய்வீங்க அப்படின்னு. இதுதான் அந்த அன்பு, அது தேவ அன்பு. அப்போ அவர் கொடுத்த வசனங்களை, அவருடைய கட்டளைகளை, அதை நியமங்களை நாம் கை கொள்ளும் பொழுது கண்ணும் கருத்துமாக நம்மை கண்ணின் மணி போல் அதை பாதுகாக்கும் பொழுது நம்மையும் அவர் கண்ணின் மணி போல் பாதுகாப்பார். நீதிமொழிகள் 7:2 பாருங்கள். நீதிமொழிகள் 7:2 என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். பாருங்கள், கண்மணியை போல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவர் வசனங்களை நாம் எப்பொழுதுமே சுமந்தவர்களாக இருக்க வேண்டும், கண்ணும் கருத்துமாக அதில் செயல்படக்கூட வேண்டும். லேவியராகமம் 18:5 அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கண்மணியை போல் காத்தால் நாம் பிழைத்து கொள்ளுவோம். அதுதான் ரகசியம். லேவியராகமம் 18:5 பாருங்கள். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். கர்த்தரால் பிழைப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகளில். அவன் பிழைப்பான் என்று கர்த்தரை உறுதிப்படுத்துகிறார். நான் கர்த்தர் என்று அடுத்து அந்த வசனத்தை உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள். அதே போல் தான் உபாகமம் 32:10 உபாகமம் 32:10 இப்படி கண்மணி போல் நாம் காக்கும் பொழுது அவர் என்ன செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். உபாகமம் 32:10 பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். பாருங்கள், நாம் அவருடைய வசனங்களை கண்ணின் மணி போல் பாதுகாக்கும் பொழுது, கண்ணும் கருத்துமாக நாம் செயல்படும் பொழுது அவர் கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். அதைத்தான் சங்கீதக்காரன்னு சொல்கிறான். சங்கீதம் 17:8 17ஆம் சங்கீதம் 8வது வசனம், கண்மணி போல என்னை காத்தருளும். எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம் பாருங்கள். இந்த கண்மணிங்கிறது நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். நம்மளுடைய கண்கிட்ட போய் கூட நம்ம கை கொண்டு போயிட்டாலே அந்த விழி மூடிடும். அவ்வளோ தூரம் பாதுகாப்பான ஒரு கண்விழி. அதை போல் தேவன் அவருடைய கண்விழியை போல் நம்மை வைத்து பாதுகாப்பாராம். எப்போ? அவருடைய வசனங்களை நம்மளுடைய கண்மணியை போல் பாதுகாக்கும் பொழுது. அப்போ அவருடைய வசனங்களை நாம் பிடித்து கொண்டவர்களாக, வசனத்தை கேட்டு பழகுகிறவர்களாக, வசனத்தை எப்பொழுதுமே தியானிக்கும்படியாக இருக்கும் பொழுது
அந்த தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லக்கூடிய வசனங்களை நாம் எப்பொழுதுமே நிதானித்து செயல்படும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அந்த வசனம் கட்டாயம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நம் மூலமாக அனைவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய வசனமாக மாறும். தேவன் தாமே அவருடைய வசனங்களை ஆசீர்வதிப்பார். நிரம்பிட வந்து நிற்கிறோம், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. சுரரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகானம் செலுத்திடவே மனதோடு செலுத்தினோமே. துதிகானம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. காணிக்கைக்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி சொல்லுங்கப்பா. நாங்களும் உலகத்தில் யாரையோ பார்த்தோம்ப்பா, எத்தனையோ தலைவரெல்லாம் பார்த்தோம்ப்பா, எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் பிரபுக்கள்லாம் பார்த்துட்டோம்ப்பா. ஆனால் எங்கள் உள்ள சொல்லுகிறது, எங்களுடைய கண்கள் சொல்லுகிறது, உம்மை போல நல்ல தேவன் நாங்கள் யாருமே பார்க்கலப்பா.
ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya. குறைச்சிருங்க. ஹalleluya. ஆவியானவர் எல்லா கைகளை உயர்த்தி ஆவியானவரே ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் எழுந்து நிற்கிறத நான் பார்க்குறேன்னு இல்லையோ, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. என் பிள்ளைங்க ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியலையே, என் பிள்ளைங்க, என் மகன், என் பேர பிள்ளைங்க எல்லாம் ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியலையே, இவங்களை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் உங்களை என்னையும் குறித்து கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. ஏதோ சர்ச்சுக்கு வழக்கம் போல வந்தங்க, ஜெபம்ட்டு வந்தேன் இல்லை பிரியமானவர்களே. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற விசேஷித்த நன்மைக்காக அல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. ஏசப்பா யாரும் இல்லையே. சொல்லுங்களேன், யாராவது இருக்காங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? அவர் மாதிரி யாருமே நம்மளை நேசிக்கலையே, அவர் மாதிரி நம்மளை தேற்றவே யாருமே இல்லையே, அவர் போல என்னை காக்க யாருமே இல்லையே. ஆகையால் உம்மை நான் போற்றுகிறேன். சொல்லுங்க, உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன் என் தெய்வமே. உம்மை போல சொல்லுங்க இல்லையே. சகோதரி மதர்லாம் நீங்கள் என்ன சொன்னா இன்னைக்கு கேட்க நகரில் ஒரு அற்புதமே நடந்துச்சு. அல்லையா சொல்லுங்க, என்னையா அற்புதம்? நான் இப்போ சொல்ல மாட்டேன், அது ஒரு சீக்ரெட்டு. சிலர்லாம் பாருங்க, பிரதர்லாம் இங்கே வந்து உட்காந்துட்டாங்க, அவங்களாம் பார்க்கக்கூடாதுன்னா என்னன்னு தெரியல. ஆண்டவர் அங்கே அற்புதம் செஞ்சுட்டு பிரதர்லாம் இங்கே அனுப்பிச்சிட்டாரு. இப்போ ஒருத்தர்லாம் நாகர்கோவில், ஒருத்தர்லாம் ஹைதராபாடு, அங்கே இங்கே போங்கன்ட்டு ஒரு சிறு கூட்டத்தை வச்சுட்டு பாருங்க, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் அல்லேலூயா பார்த்தா நீங்கள் அற்புதம் செய்யலாம் சொல்லலாம், நாங்கள் அல்லேலூயாவை சொல்ல மாட்டோன்ற மாதிரி இருக்குது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். இப்போ பக்கத்தில் கை பிடிச்சி கேட்க நகரில் மட்டும் இல்லைங்க, அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் வல்லமை விளங்க பண்ண போகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்கள். இன்று மாலை பாருங்கள், இங்கே சந்தைப்பேட்டையிலேருந்து வர குமார் பிரதர் எழுந்து நில்லுங்க பிரதர். அவருடைய வீட்டில் இன்று மாலை ஒரு சுவிசேஷ கூட்டம். அந்த கூட்டத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? சோத்திர கூட்டமும் என்ன கூட்டமும் வைத்து கொள்ளுங்க. நம்ம கிராமமாக போகிறோம், சத்திரப்பட்டி, பள்ளப்பட்டி, அப்புறம் கொம்பாட்டி, ராஜாக்குள், எல்லா கிராமமாக போகிறோம். ஆனால் ஆவியான என்ன சொன்னார், இங்கே டவுனில் கொஞ்சம் சந்திங்க, அங்கேயும் போகணுன்னு தான் போகிறோம். அதே நேரத்தில் சிட்டிக்குள்ளே என்ன செய்ய போகிறோம், ஒரு நாள், மற்ற நாள்னால் ஒரு நாள் பள்ளப்பட்டி எல்லாமே, அதை யாரும் விட போகிறதே கிடையாது. சத்திரப்பட்டி, சக்கிமங்கல் எல்லா இடமும் போய் தான் இருக்க போகிறோம். ஆனால் அந்த இதில் நாங்கள் அதுக்கு புதன்கிழமை வந்தீங்க, நீங்கள் வெள்ளிக்கிழமையே வந்தார். அன்றைக்கி நாங்கள் பேசினோம் பாருங்கள். அன்றைக்கி அவர் போனார், வீட்டில் அம்மாக்கிட்ட கன்சல்ட் பண்ணார், நேற்றே ஃபோன் பண்ணிட்டார். சண்டே ஈவினிங் அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் கூட்டி வச்சு ஜெபம் பண்ணுறதுனால புதிய ஆத்துமாக்கள் நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். இது ஆரம்பம். அதுக்கு இன்சார்ஜாக அலைமையில சிஸ்டர் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன்னா அடுத்தது அவங்க வீட்டில் வைக்க போகிறோம். இப்படி ஒவ்வொரு வீட்டில் ஸ்தோத்திர கூட்டமும் கிடையாது, வீட்டு ஜெபமும் கிடையாது, அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்கள எங்கே கொண்டு வரணும், ஏசப்பா கிட்ட உட்கார்க்க. அதனால் இன்று மாலை சந்தைப்பேட்டையில் அவருடைய கடை இருக்குது, மெயினில் இருக்குது, அதை தாண்டி அவரோட வீடு இருக்குது. அவர் வீட்டில் இன்று மாலை கூடுமா, ரொம்ப பெரிய வீடும் கிடையாது, ஒரே ஒரு சின்ன ரூம் தான் இருக்குது, அதில் தான் வச்சு நடத்த போகிறோம். எப்படி பேதுரு படகுல உட்காந்து இயேசப்பா பிரசங்கம் பண்ணா மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்கள். சீக்கிரமாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறேன். என்னோட கூட என்னாம புஸ்தகத்தை திறந்து கொள்ளுங்க. ஒரு கீவேர்டு மாத்திரம் சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணி நம்ம கடந்து போகிறோம்.
என்னாகமம் அல்லேலூயா சொல்லுங்க 10ஆம் அதிகாரத்தில் நம்ம அடிக்கடி வாசித்திருக்கிறோம் 29வது வசனம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்றான். கொஞ்சம் கைகளை தட்டி இந்த வார்த்தைக்காக இந்த வசனத்தை படித்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன் தெரியுமா? மோசே கூட எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா அவங்களும் கூட மேன்மையானவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா, ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டாரு. ஐயா, தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரன் ஓபாவை நோக்கி சொல்கிறாரு, ஐயா என் கூட லட்சக்கணக்கான மக்கள் வராங்க, சின்ன பிள்ளைங்க வராங்க, வாலிபர் வராங்க, பெண்கள் வராங்க, அதிபதிகள் வராங்க, எல்லாரும் வராங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிறோம். நீயும் எங்களோட வா. அது சொல்லிட்டு அதோடு விட்டாரா? உனக்கு நன்மை செய்வோம் என்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? நல்ல வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்பொழுதுதான் நீங்கள் பிரசங்கம் கேட்டீங்க. இந்த ஏசாயா 55 அந்த வார்த்தை ஒரு மழையை போல, மாறியும் உறைந்த மழையும் போல அந்த வாக்கு தத்தம் அப்படியே இறங்கி வருது பாருங்க. அது வெறும் எம்டி வேர்டு கிடையாது, வெறும் காலியான வார்த்தை கிடையாது. ஆவியும் வல்லமையும் ஜீவனும் பலனும், அதில் நமக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யக்கூடிய வல்லமெல்லாம் இதில் தான் இருக்குது. பிரசங்கத்தில் இல்லைங்க, எங்ககிட்ட இல்லைங்க, இந்த வார்த்தையில் தான் இருக்கிறது. கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆகையால் ரெகுவேலின் குமாரனாகிய ஓபா, நீயும் எங்களோட வா. அப்போ அவர் என்ன சொன்னார்? அப்படியா வரம்பா சொன்னாரா? இல்லை. ஐயையோ, நீ சொல்கிற மாதிரி இவ்வளோ தூரம் நாங்கள்லாம் பிரயாணம் பண்ண போக முடியாது. நாங்கள் எங்கே போனோம்? அதுக்கு அவர் சொல்கிற அடுத்த வருஷத்தில் அதற்கு அவர் சொல்கிறாரு, நான் வர முடியாது, நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்தரத்தில் நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால நீ எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய். நீ எங்களோட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். நீங்க வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. மோசே கூப்பிடுறாரு, நாங்க போறோம், நீங்க இருன்னு சொல்லல. கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்வார், எங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் நன்மை செய்வார்னு கூப்பிட்டாரு. எவ்வளோ நல்ல எண்ணம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைச்சிடோம், ஐயோ இந்த சொந்தக்கார் தாங்க ரொம்ப மோசங்க, அதுவும் ஒய்ஃப் சைடு இருக்காங்க பாருங்க, அவங்க ரொம்ப மோசம்னு சொல்லி சொந்தக்காரு, மாமனார் வீடு, மாமியார் வீடு, நம்மக்கிட்ட ஒரு ஐயா வருவார், நாத்தனார், என்னென்னு 6 சொல்லுவார், அவங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுறோம். ஆனால் மோசைக்கு நல்ல குணம் பாருங்கள், நான் கட் பண்ணவே மாட்டேன், தயவுசெய்து நீயும் எங்களோட வா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தை தான் இந்த கடைசி நாட்களில் நாம் இந்த உலக மக்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை. நீ எங்களோட வந்தால், எங்களோட பிரயாணத்தில் நீ வந்தால் எங்களுக்கு நன்மை செஞ்ச மாதிரி ஏசப்பா உங்களுக்கும் என்ன செய்ய போகிறாரு? கட்டாய நன்மை செய்வார். இது சாதாரண வார்த்தை அல்ல, நல்ல வாக்கு தத்தம். அல்லேலூயா சொல்ல, எ குட் ப்ராமிஸ். அப்போ பேட் ப்ராமிஸ் கூட இருக்கா? பேட் இல்லை, சாதாரணமாக இருக்குது. சில ப்ராமிஸ் தான் எப்படி இருக்கு? சாதாரணமாக. ஆனால் இந்த ப்ராமிஸ், இந்த வாக்கு தத்துவம் ரொம்ப 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 நல்ல ப்ராமிஸ். நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள்,
ஆண்டவர் வாக்கு பண்ணிக்க என்ன கொடுத்துருக்காரு, நான் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக்கிறேன், அந்த ஸ்தலத்துக்கு வா, அது நல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது உனக்கென்று நான் கர்த்தர் வைத்த சகல நன்மை நிரம்பிய இடம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேசத்தில் எப்பவுமே கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யும், வைக்கப்பட்டிருக்கும். ஆகையால் அல்லேலூயா சொல்லுங்களேன், நீயும் அந்த தேசத்துக்கு வான்னு சொல்லி கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, ஒரு அருமையான வாக்குத்தத்த தேசத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. ஒருத்தர் இருக்கான் பாருங்க, பொறாமக்காரன், இவங்களுக்கா கொடுக்க போறீங்க, ஐயோ அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இவங்களுக்கா கொடுக்க போறீங்க, அந்த நல்ல ஏதேன்னு போய் இந்த ஆதாமுக்கா கொடுக்க போறீங்க, இல்லை ஆபேலுக்கு கொடுக்க போறீங்களா, நான் விடமாட்டேன்னு சொல்லி அவன் பின்னாலேயே தொடர்ந்து வந்து ஒரு சின்ன சின்ன பாவத்தை செய்ய வச்சு அதை எப்படியாக இழந்து போவதற்காக அநேக உபாய தந்திரங்களை அன்னைக்கு செஞ்ச மாதிரி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சத்துருவான தந்திரமாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் தந்திரத்தை அறிந்தவர்களாக அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், வாக்கு தத்தத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஏன் தெரியுமா, நமக்கு உடனே சோறு வந்துடும். என்னங்க நான் இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், 40 நாள் ஜெபம் பண்ணிட்டேன், ஐயோ 6ஆம் மாதம் வந்துடுச்சு, அதில் 15 நாள் போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னும் நடக்குமோ தெரியலையே, இன்னும் கிடைக்குமோ தெரியலையே, சூழ்நிலையை பார்த்தா எல்லாம் எப்படி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, ஒரு பக்கம் வியாதி. இந்த வியாதி காரணம் என்ன தெரியுமா, நீங்களும் நானும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற நல்ல வாக்குத்தத்த தேசத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி செங்கடலை அனுப்பி பார்த்தான். அல்லேலூயா சொல்லுங்க. மாறாவை வச்சான். அல்லேலூயா சொல்லுங்களேன். எரிகோ வந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வந்ததா இல்லையா? எத்தனை தான் செய்து நம்முடைய எதிராளி அதையெல்லாம் என்ன செய்ய பார்த்தான், தடை செய்ய பார்த்தான். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பொறுமையோடு இருங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். யாக்கோபு நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம், அல்லேலூயா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், 2 வருஷத்தை வாசனை முடிக்க போகிற. நல்ல கவனிங்க. நமக்கென்று வைத்திருக்கிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். வெறும் தேசம் மட்டும் இல்லைங்க, பாலும் தேனும் ஓடுகிற ப்ராமிஸ்ட் லேண்ட் மட்டுமல்ல. உங்களுக்கு எனக்கு என்னமா சொல்லியிருக்கிறாரு, ஐ எம் கோயிங் டு கிவ் எ crown of life, ஜீவ கிரீடம். அதை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னால் பல சோதனை வரும். அங்கே எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. 10:36 வாசிக்கும் போது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தெரியுமா தேவை, பொறுமை உங்களுக்கு தேவையா இருக்கிறது. 36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. எது தேவையா இருக்கு? ரொம்ப பொறுமையா இருக்கீங்களா வருஷத்துக்கு? அல்லேலூயா சொல்லாம பக்கத்தில் சொல்லிங்க, கைப்பிடிச்சி பக்கத்தில் கைப்பிடிச்சாங்க. பொறுமை உங்களுக்கு வேணும் சிஸ்டர். அவசரம் கொடுக்க மாதிரி அவசரப்பட்டுறாதீங்க. அவ்வளோதாங்க, இனிமேல் கிடைக்காதுங்க, இனிமேல் சான்ஸே இல்லை. பொறுமை தான் வேணுமே தவிர பெருமை வரக்கூடாது. பக்கத்தில் இப்போ சொல்லுங்க, பெருமை வரக்கூடாது. பொறுமை. நாங்கள் என்னங்க பெருமைக்காரரா? பெருமை இருந்தால் எதிர்த்து நிற்பார். நீ வாக்குத்தத்தம் பண்ணினது கர்த்தர் உனக்காக வைத்திருக்க பெற முடியாதபடி பல தடைகள் வரும், வியாதி வரும். நீ மலை போல நம்பின மனுஷனா உனக்கு விரோதமாக எழும்பிடுவாங்க. ஐயோ இவங்களே இப்படி ஆயிட்டாங்களே, நான் யார்கிட்ட போவேன்னு கலங்குவாய். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீ பெற வேண்டுமானால் ஓபா வராரோ வரலையோ, அல்லேலூயா சொல்லுங்க, ஏசப்பா வராரு. உங்கள் பிரயாணத்தில் சொல்லுங்களேன், நம்முடைய பிரயாணத்தில், வாழ்க்கை பிரயாணத்தில், இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஏசப்பா நம்மோடு கூட வருகிறபடினால எபிரேயர் 12 இப்போ வாசிக்க வேணாம். ஆகையால் சகோதரரே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்க
இருக்கிற இயேசுவை இயேசுவை நோக்கி நமக்கு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும். ஆமா, பொறுமை மாத்திரம் இழந்துடாதீங்க, ஓடிட்டே இருங்க. காரணம் என்ன தெரியுமா? ஓட 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 எதை நெருங்குகிறோம்? பாலும் தேனும் ஓடுகிற தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை நோக்கி நெருங்கி கொண்டே இருக்கிறோம். கட்டாயம் அதை சுதந்தரிக்க போகிறோம். யாரும் தடுக்கவே முடியாது. பைபிளை வாசிக்கிறோம், மோசே எப்படியாவது தடுத்துட்டா போதுன்னு சொல்லி பார்வோன் ராஜா மூலமாகவே அந்த மோசே பிறந்த போதே ஒரு கட்டளை போட்டாரு. இஸ்ரவேல் ஜனத்தில் எல்லா 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையெல்லாம் என்ன செய்ய? கொலை செய். எங்கேருந்து வருது? ஐயோ, இவங்க போனால் சுதந்திரத்துக்கு கொள்வாங்க, இவங்க போனால் அதை எடுத்துக்கொள்வாங்க, 7 ஜாதிகளை துரத்துவாங்கன்னு தெரிஞ்சு மோசையை கொலை பண்ண பார்த்தான். ஆனால் தேவன் கைவிடவில்லை. பொறுமையோடு உனக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீ ஓடிக்கொண்டே இரு. ஒருவனும் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்யவே முடியாது. கொஞ்சம் நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் உனக்கு வாக்குத்தத்தம் ஜீவ கிரீடம், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், உனக்கு வாக்குத்தத்தம் சகல நன்மைகள், நல்ல வாக்குத்தத்தம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள 1000 தடைகள் வரலாம், வியாதி வரலாம், மனித வார்த்தைகள் வரலாம், விரோதமாக பலர் எழும்பலாம். ஆனாலும் பிரயாணத்தில் இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூட போறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. சில நேரத்தில் சோர்வு வரும். சில மனிதர்கள் நல்ல மனிதராக வருவாங்க, சில எல்லாத்தையும் கெடுக்கணுன்னே வருவாங்க. எது வந்தாலும் நம்மோடு கூட வருகிறவர் உனக்கு முன்பாக நடந்து சொல்லுகிறார், உன்னோடு கூடவே வருகிறார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க எல்லாத்தையும் தள்ளிவிட்டு நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு ஓடினால், பிலிப்பு பார்த்து சொன்னார், ஒரு ரதம் போய் கொண்டிருக்கிறது பிலிப்புவே, நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்து கொள். வனாந்தரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசினார், நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்து கொள். கொஞ்ச நேரம் பொறுத்து தூதனும் சொல்றாரு, அந்த ரதம் வந்துடுச்சேப்பா, அந்த ரதத்தில் ஏறிக்கொள். தூதனும் பேசுறாரு, பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. ரதம் வந்து விட்டது. அந்த ரதத்தில் பிலிப்பு ஏறிக்கொண்டார். உங்களுக்கு எனக்கு கூட வாழ்க்கை பிரயாணத்தில் இயேசு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். எதை குறித்து நீ கலங்க தேவையில்லை. பொறுமையோடு ஓடிக்கொண்டே இரு. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார், எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. இப்பொழுது ஒரு வல்லமை நம்ம மேலே இறங்கட்டும், ஒரு அபிஷேக வல்லமை இறங்கட்டும். உனக்கு வருகிற சோர்வு, உங்களுக்கு வருகிற பலவீனம், உங்களுக்கு எதிராக வருகிற மனுஷ வார்த்தைகள், உனக்கு எதிராக வருகிற நஷ்டங்கள், உனக்கு எதிராக வருகிற பலவீனங்கள் எல்லாம் ஒரே ஒரு நோக்கம்தான், நீங்கள் போய் அதை சுதந்திரிக்க கூடாது. அதுக்கு தான் வருது. ஆனால் காரியத்தை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. என்னுடைய பிரயாணத்தில் இயேசு கரம் பிடித்து நடத்தி சரியான ஸ்தானத்தில் என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக கரங்களை தட்டி நன்றி ராஜா. ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன். ஈசாக்கு சொன்னார், இங்கேயே குடியிரு, நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன். யாக்கோபே நீ போ, நான் அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு எனக்கு அதையே தான் சொல்கிறாரு, நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த ஸ்தானத்தில் ரட்சிப்பின் ஸ்தானம், அபிஷேக ஸ்தானம், கர்த்தருக்குள் வாழ்கிற பரிசுத்த ஸ்தானம், அதில் நீ உறுதியாய் நிலைத்திரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுங்க. கரங்களை தட்டி இன்றைக்கு தந்தையர் தினத்துக்காக அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. 32ஆம் சங்கீதம் 8வது வருஷம் கூட போட்டிருக்காங்க பாருங்க. கர்த்தர் நமக்கு யாவையும் செய்து முடிக்க போதுக்காக எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். அப்படியே செய்து இன்று மாலை ஜபத்தை எங்களுக்கு ஆசீர்வத்தார், ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆங்காங்கே நாங்கள் உழைத்த கடைசி நாட்களை செய்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென்.